அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில இடத்துல வந்து லேண்ட் வந்து வாங்குவாங்க. பட்டா, சிட்டா, சீல்டு டாக்குமெண்ட், செயின் ஆஃப் டாக்குமெண்ட். அதாவது செயின் ஆஃப் டாக்குமெண்ட்னா தாய் பத்திரத்துல இருந்து இப்போ வந்து 1950 ஒருத்தர் இருக்குது, அதுக்கடுத்து 1916 1917 யார் யார்கிட்ட பேர் இருக்கோ அது எல்லாமே டாக்குமெண்ட்லாம் செயின் ஆஃப் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க செக் பண்ணி வாங்குறீங்க. எல்லாமே ப்ராப்பரா இருக்குது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டிராபேக் இருக்குது. என்ன விஷயம்னா, இப்போ வந்து ஒருத்தர் பேர்ல ரொம்ப வருஷமா இருக்குது, மாறி மாறி வந்துட்டே இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரே வருஷத்துல ஒரு 6 மாசத்துல ஒரு லேண்ட் வந்து ஒருத்தவங்க வாங்கி 6 மாசத்துலயோ இல்லை 1 இயர்ல இன்னொருத்தவங்க சேல்ஸ் பண்றாங்கன்னா அந்த மாதிரி டாக்குமெண்ட் உள்ள லேண்டை வந்து வாங்காதீங்க. என்ன காரணம்னா, ரொம்ப வருஷமா ஒரு 30 வருஷம் 20 வருஷம் அந்த லேண்ட் யாருன்னே தெரியாம பேர்ல இருக்குது. ஒரு அவங்க பசங்க காலத்துல சொல்லாம அவங்க அப்பா வந்து இருந்திருக்கலாம், இல்ல வெளியூர் நாட்டுக்கு போயிருந்தா அந்த லேண்ட் ரொம்ப வருஷமா இருக்குன்னா இமீடியட்டா ஒரு ஆளை ரெடி பண்ணி அதுக்கு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அதை டைரக்டா விற்க முடியாது. ஸோ ஒரு 5 to 6 மந்த்துக்குள்ள இன்னொரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி 2 டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ள லேண்டு, அந்த மாதிரி டாக்குமெண்ட் ஏதாவது சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கூட தயவு செஞ்சு அந்த மாதிரி லேண்டு டாக்குமெண்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலியோட எல்லாத்தையுமே கூட்டு போயிட்டு உங்க பசங்க பிள்ளைகள் அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டு போய் பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். நீங்க வந்து ஒரு பக்காவா ஒரு லீகலா ஒரு லாயரை வச்சு லீகல் எல்லாமே செக் பண்ணி வாங்கினது வந்து உங்களுக்கு பெஸ்ட். நீங்க வந்து வாங்குற லேண்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு, இல்ல டாக்குமெண்ட் சரியில்லாத ஒரு லேண்ட்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருப்பீங்க, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போட்டிருந்தா கூட பல வருஷம் ஆகும் அந்த கேஸ் முடியறதுக்கு. ஒரு தலைமுறையே முடிஞ்சிடும். இப்போ நீங்க வாங்கியிருப்பீங்க, இதுக்கு ஒரு கேஸுக்காக நீங்க அலைய பண்ணீங்கன்னா உங்க தலைமுறை முடிஞ்சு 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், 50 வருஷம் ஆகலாம். அந்த கேஸ் முடியுமாங்கிறது கேரண்டி கிடையாது. அடுத்த தலைமுறை வரைக்கும் அது வில்லங்கத்துல பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பண்ணீங்கன்னா அது இன்னைக்குள்ள அந்த கேஸ் முடியாது. ஸோ நீங்க வில்லங்க சான்றிதழ் டாக்குமெண்ட் சரியில்லாத லேண்டா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது முடியதுக்கே வந்து இந்த ஆயுஸ் ஃபுல்லா நீங்க கோர்ட்டு கேஸ் தான் அலையணும். அந்த லேண்டை வாங்கி நிம்மதி இல்லாம காசும் போய் விற்கவும் முடியாது, வாங்கினதும் பிரச்சனை மாதிரி ஆயிடும். ஸோ டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கா, டாக்குமெண்ட் சரியில்லாத லேண்டை தயவு செஞ்சு வாங்காதீங்க.